ஸ்ரீ குருப்யோ நமஹ. குபேரன் டிவி நேயர்களை இந்த காலை பொழுது சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் அப்படிங்கிறது 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கூடிய காலகட்டங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்கிற மீனராசியிலிருந்து மிருகசீஷம் என்கிற மிதுனராசி வரை சந்திரனின் பயணம் இருக்கிறது. இந்த பயணத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா முக்கியமான நிகழ்வுகள். ஆடி 18 அப்படிங்கிற ஆடிப்பெருக்கு 3ஆம் தேதியே நடந்துடும். 4ஆம் தேதி சஷ்டி, 5ஆம் தேதி பஞ்சமி, தேய்பிரை பஞ்சமி, ஆடி கிருத்திகை 6ஆம் தேதி, 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி என்ற விஷ்ணுவின் வழிபாடு. இப்படி நல்ல நிகழ்வுகளை அப்படி அழகாக ஒன்று லம்பாக கொடுக்குது நமக்கு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆக போகிறது அப்படின்னா, ஆடிப்பெருக்கு தான் தாலியெல்லாம் மாற்றிக்கிறது. தாலிக்கயிறன் கணவனை வேண்டி பண்ணுவது. 4ஆம் தேதி சஷ்டியின் போது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வீடு பேரு அப்படின்னு சொல்ல நல்ல ட்ரீம் ஹோம் அப்படின்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆடி கிருத்திகை அன்று குழந்தை பேருக்கான விரதங்கள் இருப்பதால் குழந்தை கிடைக்கும். யோகினி ஏகாதசியின் போது பாவங்கள் நீங்கி செல்வ பலம் பெருகி ஆன்மீக பலம் பெருகுவதற்கான வாய்ப்புகளை ஏகாதசி விரதம் கொடுக்கும். இப்படி நல்ல நிகழ்வுகளை அழகாக ஒரு பேக்காக கொடுக்கறது இந்த வாரம். அப்போ ஒரு ராசிக்கும் பலன் இருக்கணும் இல்லையா? அதை நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். இந்த வாரத்தில் முக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் உச்சம் பெற்ற குருவும் கடகராசியில் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீச்சகதியில் சுக்கிரன் இருக்கிறார். வக்கரகதியிலே சனி பகவான் மீனராசியில் இருக்கிறார். மிதுன ராசியிலே புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். ராகுவும் கேதும் கும்பத்திலும் சீமத்திலும் இருக்க இந்த வாரம் துவங்குகிறது. வாருங்கள் நம்ம ஒரு ராசிக்கும் பலரை பார்த்து. வணக்கம் மகர ராசி நண்பர்களே. முயற்சி ஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் 3ஆம் இடத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்து 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திலே மிதுன ராசி வரை மிருகசீஷம் வரை செல்லக்கூடிய சந்திரனின் பயணம் உங்களுக்கு லாபத்தை பெருக்குவதாக அமையும். பல விஷயங்களில் மகிழ்ச்சியை தருவதாக அமையும். மெதுவாக நடந்தாலும் நல்லதாக நடக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களுடைய கட்டுக்குள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் மருத்துவரின் உதவியுடன் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. செயல்பாட்டிலே பல நன்மைகளையும் இந்த வாரம் செய்ய இருக்கிறீர்கள். முக்கியமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸாம் போகிறது, ரிசல்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் வருமானு ஏங்கிறது, இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நல்ல எனர்ஜியை கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும். ஆரோக்கிய மேம்பாட்டிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல்கள் தீரும். கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கும் வழக்கிலே நல்ல ஒரு தீர்ப்பு வருவதற்கும் எதிரிகள் உங்களை விட்டு விலகி நிற்பதற்கும் இந்த காலகட்டம் நன்னா இருக்கு. செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளர உச்சப்படக்கூடியவர் 6ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார் உங்கள் ராசியை. அப்படிங்கிறதுனால இந்த வாரத்தினுடைய சூட்சமே அவர் தான் அப்படின்னு புரிந்து கொண்டு 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு அன்று அம்பாளை வழிபட்டு தாலிக்கயிறெல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் மாற்றிக்கொண்டு கணவனுக்காக வழிபாடு செய்வதெல்லாம் பண்ணுவது நல்லது. 4ஆம் தேதி அன்று சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்க, சஷ்டியின் கந்தகுரு கவச பாடல்களை பாட விரதம் இருக்க வெற்றி நிச்சயம் உண்டு. வேல்மாறல் அன்னைக்கு ரொம்ப அவசியம் நீங்கள் கேட்கலாம். அது ரொம்ப முக்கியமாக தேய்பிரை சஷ்டியிலே செவ்வாய்க்கிழமையிலே வரக்கூடிய அந்த சஷ்டியிலே சாயங்கால வேளையில் அஸ்வினி நட்சத்திரம் வேற வருது. கடனை அடைக்கிறது கடலை கவர்லையான ஒரு போட்டு உங்களுக்கு எடுத்து வச்சிருங்க. கடன் அடையும். மலை போல் இருக்கும் கடலும் பனி போல் விலகும். 4ஆம் தேதி முடிச்சு 5ஆம் தேதி பஞ்சமி, அம்பாளை வணங்குறது, மாரியம்மனை வணங்குவது, வராகி அம்மையை வணங்குவது முக்கியம். வராகியை வணங்கினால் வெற்றி நிச்சயம்.
6ஆம் தேதி ஆடி கிருத்திகை அன்று பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் போன்ற அபிஷேக ஆராதனைகளை கண்டு மனமாற உருகணும். முருகனை வணங்கும் போது மட்டும் மனசு அப்படி லைட்டாக மாற்றிடணும். அப்படி மனசை லைட்டாக வச்சுட்டு முருகனை வணங்கினீங்க வச்சுங்களேன், முருகன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகிரகமாக கொடுப்பார். குழந்தை தெய்வம் கொஞ்சம் அப்படி பண்ணினீங்கன்னா அந்த பாடல் வரி சொல்லுவா இல்லையா, எனது நிலை உயரும் போது உனது கோயில் மலரும்னு சொல்லி, அந்த மாதிரி நீங்கள் மனசில் அவர் ஒரு கமிட்மெண்ட்டோடு இருக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிதர்சனமாக வெற்றிகள் உண்டாகும். 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யோகினி ஏகாதசின்னு நம்ம மருமகனுக்கு செஞ்சுட்டு நம்ம மாமாவுக்கு செய்யணும்னு அன்றைக்கி உட்காருங்க. ஏகாதசி விரதம் இருப்பதனால பாவங்கள் களையும். பழைய பாவம் யாருக்கு என்ன பண்ணணும் தெரியலிங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புலம்பல் எல்லாம் போயிடும். வெற்றிக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்க நம்ம வழிகளை கரெக்டாக வச்சுக்கணும். பாதை சரியாக இருந்தால் பயணம் ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த பயணத்துக்கான வாய்ப்பை இந்த வாரம் நமக்கு தெய்வங்கள் கொடுக்கறது. அது அழகாக பயன்படுத்தும் போது இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியின் இலக்கை எளிதாக அடைவதற்கு நல்ல வாய்ப்புகளை அழகாக உங்கள்கிட்ட கொடுக்குது ஒரு பேக்கேஜாக. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.